நியூ டைரக்டர்ஸோடைய ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு போவாங்க, இவங்க கதை எழுதுவாங்க. ஆனால் இங்கே வந்து கண்மணி வந்து ப்ரொடியூசராகவே மாறிட்டாங்க. அந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, நம்ம தாழ்ந்து போகிறதுக்கு நாம தான் காரணம். அப்புறம் பெண்களை மதிக்காத நாடுகள் வளராது, ரொம்ப கஷ்டம். பெண்களை மதிக்காத பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத, உரிமை கொடுக்காத நாடுகளோ இல்லை ஃபீல்டோ இடமோ வளராது. எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அனுமல் என்கிட்ட கேட்டாங்க, வேதியிலேன்னு மலையாளத்தில் சொல்லுவோம் மேடையில் இருக்கிறவங்கள, அப்புறம் சதஸ்ன்னு சொல்லுவோம், இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னு. மேடையில் இருப்பவர்களுக்கும் அவையோருக்கணும்னு அப்படி யோசிச்சுட்டு, வேணாம் நான் தமிழ் பேசிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படம் வந்து கதை வந்து நேரேட் பண்ணார் சரஸ் சார். வந்து திருவான்மியூரில் இருந்தேன், அப்போ வந்து ஃபுல்லாக ஒரு நேரேஷன் அவர் நேரேட் பண்ணி முடித்தோடனே, நீங்கள் ரொம்ப நல்லா நேரேட் பண்ணுறீங்க, இதே மாதிரி எடுத்துருங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். நல்ல ஒரு நேரேஷன் கேட்டேன். ஒரு கதையை வந்து ஒரு ஈஸியாக அவர் பாட்டு சொன்னார். அப்புறம் வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி பெண்மணி, அந்த கண்மணி எல்லாருக்கும் கிடைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா முக்கால்வாசி கோடம்பாக்கம் வந்து சர்வைவ் ஆகிறது, கோடம்பாக்கத்துக்கு வந்த டைரக்டர் சர்வைவ் ஆகிறது அவங்களுடைய ஒய்ஃபான இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ இல்லை லவ்வர்ஸான அவங்க வேலைக்கு போய் தன் கணவனுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய ட்ரீமை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய நியூ டைரக்டர்ஸோடைய ஒய்ஃப் எல்லாம் அவங்க வேலைக்கு போவாங்க, இவங்க கதை எழுதுவாங்க. ஆனால் இங்கே வந்து கண்மணி வந்து ப்ரொடியூசராகவே மாறிட்டாங்க. அந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அவங்க பாட்டுக்கு வந்து கடன்னு ஒரு பேப்பர் வச்சுட்டு லிஸ்ட் வச்சுட்டு பேசிட்டு எல்லாரையும் விடாமல், அந்த ப்ரொஃபஷனல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் அப்படி தான். ஆனால் எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்கள பார்த்துட்டு என்னை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து படம் நல்லா வந்திருக்குங்கிறது அவங்க மூஞ்சிலே தெரிஞ்சிடும். அப்பா எனக்கும் அப்பாடி சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க காரில் சிக்னலில் கிராஸ் பண்ணுறாங்க, எங்கேருந்து கை காட்டுறாங்க, எனக்கு படம் சூப்பர் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து. ஓகே தேங்க்யூ. ஸோ ஏன்னா இதுதான் நான் எதிர்பார்க்குறது, எல்லார்கிட்டையும் நான் எதிர்பார்க்குறது என்ன, நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற சாய்க்கும் நயனா சாய்க்கும், சாய் விக்கி என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய எதிர்கால சினிமா கனவுகள் வந்து மென்மேனும் வளரணும். அப்புறம் விஸ்வா அர்ச்சனா ஜோடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனுமல் பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. நான் ஒரு இன்னொரு ஆக்டர்ஸ் கூட தெலுங்குல ஒரு நடிச்சிட்டு இருந்தேன், அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களா தெரியுமா அப்படின்னா, அவங்க சும்மா இருக்கமா என்ன விடவா அப்படின்னாங்க. ஆமான்ட்டேன் நான், காண்டாயிட்டாங்க. அதை போட்டு வேற கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து எந்தவித நமக்கு படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லாமல் தான் நாங்கள் ஒரு டீமாக அதில் வேலை பார்த்தோம். இது எல்லாமே நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா அவர் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தினுடைய எடிட்டர், அவருக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து எடிட்டிங்கில் நிறையா நல்லா இருக்குது, அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் கே சார், எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு காரைக்குடி எங்கே இருக்குன்னா தெரியாது, கேட்டால் தெரியாது. மியூசிக்கில் ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். ரிவர் ஸ்டுடியோன்னு ஒன்று வச்சுட்டு, அவருக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு எப்போதும் வேறு வேலை பார்த்துட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான். அவங்க வீட்டில் பிஸ்கட்டுன்னு ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. அவங்களுடைய பிள்ளை மாதிரி அது. ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்களுடைய ஸ்டுடியோக்கெல்லாம் போனால் நமக்கு ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது.
பாரிஸ்லலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யார் பேரையும் சொல்லணுன்னா மன்னிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி புதுசாக வந்த ப்ரொடியூசர்ஸ் ஆமாம் அண்ணன் இப்போ பேசினார்ல, அவருடைய பேச்சு, அந்த வெள்ளிந்தியான பேச்சு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஃப்ளோவாக, எங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, புதுசு இப்போ தான் பார்க்குறோம், இந்த சினிமாவில் பார்த்தது நேரில் பார்க்குறோம், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு சினிமா முகம் எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கதிர்னு ஒருத்தர், கதிர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார், அவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்க, சும்மா சாதாரணமாக சொல்லிட்டீங்களேன்னு. ஸோ அப்புறம் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது, இங்கே விக்னேஷ்னு சொல்லிட்டு விக்கின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா நடித்தான். எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக ஹோம்ஒர்க்கு, அவன் பாட்டு கேரக்டர்லேயே வேற இருப்பான். இவன் யார் நமக்கு போட்டியாக வந்துட்டு இருக்கிறானே, நம்ம உட்காருங்க நம்ம வேலைக்கு எதுவும் பண்ணிடுவானா. ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு 3 சீன் தான் வந்திருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல ஆக்டிங். எனக்கு நீ வந்து ஆக்டிங்கில் கரியராக நீ கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாருமே நல்லா நடித்தாங்க. ஆனால் என்னன்னா, இது என்ன வேலை எப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை உள்ளே புகுந்து அதுலேயே யோசிச்சே இருந்து அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு கஷ்டமான ரோல், அவ்வளோ ஈஸியான ரோல் கிடையாது. ஸோ உன்னுடைய எதிர்காலம் சினிமா மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நீ அப்படி யோசிக்கிறியான்னு என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வேற யாரு? ஓகே, மேடம் கௌசல்யா, எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனந்த விகடன் விருது விழாவில் நீங்கள் என்ன ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிட்டிங்கன்னா உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம தாழ்ந்து போகிறதுக்கு நாம் தான் காரணம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் தான் காரணம். அப்புறம் பெண்களை மதிக்காத நாடுகள் வளராது, ரொம்ப கஷ்டம். பெண்களை மதிக்காத பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத, உரிமை கொடுக்காத நாடுகளோ இல்லை ஃபீல்டோ இடமோ வளராது. அது வளர்றது மாதிரி தெரியுமே தவிர வளரவே வளராது. அது ஒரு போலியான வளர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இந்த போலியான வளர்ச்சியிலேருந்து மீண்டு வளரணும். இந்த மாதிரி கௌசல்யா மாதிரி இன்னொரு கௌசல்யாவோ இல்லை வர்றதுக்கான இடமே நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு சினிமா வந்து இதை பற்றி பேசணும். ஸோ இந்த சினிமா சில விஷயங்களை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இங்கே ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கிறாங்க. வேற என்ன சொல்கிறது, நம்ம மாறினா தான் எல்லாமே மாறும். அவங்க மாறு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த மாற்றத்துக்கான முதல் சொல்லியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ மீடியா இந்த மாதிரி படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.